அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. சிவாய்க்கரு நமக்கெல்லாம் கடவுளை எப்படி தேடணும், தேடி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நமக்குள்ள சொல்றார். கடவுளை எங்க தேடுறது? என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர்காண வல்லாரோ, என்னிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. கடவுள் என்ற பொருள் எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சு எங்கேயுமே காண முடியாம தன்னுடைய உடலுக்குள்ளவே நான் தேட ஆரம்பித்த பிறகு என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை. முதல்ல நான் தெரிஞ்சுக்கல, அப்புறம் நான் என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்து கொண்ட பின் அதனோடவே உறவு கொள்றேனே. அந்த மாதிரி உலக மக்கள் அனைவரும் இறைவன் என்ற ஒரு பொருளை தனக்குள்ளவே தேடுனீங்கன்னா அதை தெரிஞ்சுப்பீங்க, அதோட இணைஞ்சிடுவீங்க. அதுவே முக்தி மோட்சம் இதுக்கு வழிவகுக்கும் சொல்றார். அடுத்தது, நினைப்பதொன்று கண்டிலேன் நீ அல்லாது வேறில்லை, நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையே, அனைத்துமாய் அகண்டமாய் அனாதிமுன் அனாதியாய், எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே. கடவுள் என்ற ஒரு நினைப்பு எப்படி வருது உனக்கு அப்படின்னா, கடவுளே உனக்குள்ள இருக்கிறதால தான் கடவுள்ன்ற நினைப்பே உனக்கு உண்டாகுது. கடவுள்னு ஒன்று இல்லைன்னு சொன்னா நினைப்பே உனக்கு ஒன்று, கடவுள்ன்ற நினைப்பே உனக்கு வராது. அதனால கடவுளே உனக்குள்ள இருந்து தான் நினைவை ஊட்டுறான். அதை மறக்கிறதும் இல்லை, நினைக்கிறதும் இல்லை. அது எங்க மறந்து எங்க நினைக்கிறது, ரெண்டுமே அதுவாகவே இருக்குது. இப்போ உடல் வேறு உயிர் வேறா இருக்குது. உடல் விழுந்து போது உயிர் இல்லை, உயிர் இல்லாத போது அதை கடவுள் இருக்கிறார் இல்லை அப்படின்னு அது பேசுமா? பேசாது. அப்போ எப்போ பேசுறோம், எப்போ நினைக்கிறோம், எப்போ மறக்கிறோம்னா கடவுள் நமக்குள்ளவே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அதெல்லாம் அந்த நினைப்பெல்லாம் உருவாகுது. அதனால ஆராய்ந்து பார்த்து உங்களுக்குள்ளவே அதை அறிய முயற்சிகள் செய்யுங்க, அதை அடைஞ்சிடுவீங்க. அடைஞ்சிங்கன்னா நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம், அடுத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லலாம். இந்த கடவுள்ன்றது இது வேற அது வேற அப்படிலாம் கிடையாது. கடவுள்ன்றது ஒன்று தான். அறியும் அல்ல, அரணும் அல்ல, அப்புறத்தில் அப்புறம், கருமை செம்மை வெண்மை கடந்து நின்ற காரணம், துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே. கடவுள்கிட்ட கருப்பும் இல்லை, சிகப்பும் இல்லை, வெள்ளையும் இல்லை, எதுக்கும் சேராத அது ஒரு தனித்த நிறம். அதுக்கு பேர் அரியும் கிடையாது, அரணும் கிடையாது, ஆனால் அது இல்லாத இடமும் கிடையாது. அதனால அதை நம்ம தேடி அடையணும். இந்த மனித பிறவியாகப்பட்டது அதுக்காக தான் பிறந்தோம். இல்லைன்னா மற்ற ஜீவராசி மாதிரி நம்மளும் ஒரு ஜீவனாவே வாழக்கூடாது. ஜீவன் அப்படின்னா மனுஷன் அர்த்தம், சிவம் அப்படின்னா கடவுள்னு அர்த்தம். ஜீவனாய் இருக்கப்பட்ட உயிரை சிவமாக மாற்றும் போது நம்மளும் கடவுளாக அடையலாம். கடவுள் என்றது ஏதோ ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள். அது ரொம்ப தூரம் கடவுள் அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பாரும் பின்னும் எங்குமாய் பரந்த அப்பறம், ஊரும் நாடும் காடு மேடி உழன்று தேடும் ஊமைகள், நேரதாக உம்முள்ளே அறிந்துணர்ந்து சொல்லுமே அப்படின்றாரு. இது காடு மேடெல்லாம் தேடி திரிஞ்சு அடையிற பொருள் இல்லைப்பா. நேராக உனக்குள்ளவே நீ அறிஞ்சு அடுத்தவனுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அதை அறியாததால உன்னால அடுத்தவனுக்கு சொல்ல முடியல. நீயும் காடு மோடெல்லாம் அலைஞ்சு தேடிக்கின்னு இருக்கிற. தேடாம ஒரே இடத்துல உட்கார்ந்து உன்னையே உன் உயிரியே கவனிச்சின்னாக்கா உண்மை உனக்கு விளங்கிடும். உலகத்தை பார்க்கும்போது உண்மை தெரியாது, பொய் தான் விளங்கும். ஏன்னா உலக தோற்றங்கள் ஒரு பொய்யான மாயை. அது
நீ உன் உடலும் ஒரு பொய்யான மாயை, ஆனால் உனக்குள்ள இருக்கிற உயிரோ மெய்யான பொருள். அந்த மெய்யான பொருளை உணரணும்னா நீ உனக்குள்ளவே உன் மனசை செலுத்தணும். உலகத்து மேல செலுத்தாம இருந்தேன்னா உண்மைகளை நீ தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் அப்படி சொன்னாரு. நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, காலன் ஓலை வந்தபோது கை கலந்து நின்றிடும் ஆலமுண்ட கண்டனார் பாதம் அம்மை பாதம் உண்மை. பெரிய வீடு கட்டுற, யமன் கூட வர முடியாது, ஒரு காத்து கூட நுழைய முடியாத அளவுக்கு வீட்டை கட்டுற. ஆனா யம தூதருங்க வந்து உன்னை மோதும் போது நீ கீழே விழுந்து உன் உடல் விழுந்து உன் உயிர் உடலை விட்டு கழன்று ஓடி போகும்போது நீ கட்டின வீடு ஏது, நீ மகிழ்ந்த சந்தோஷம் ஏது? எதுவுமே இல்லையேப்பா. அதுக்குள்ள அந்த காலன் வந்து மோதத்துக்கு முன்ன அந்த ஆலமுண்ட கண்டனார் அறிஞ்சிட்டீன்னாக்கா உனக்கு உண்மையே உணர்ந்துடுவியப்பா நீ அப்படின்றார். அதனால ஒவ்வொரு ஞானிகளும் நமக்காகவே சொல்லி இருக்கிறாங்க. நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமேன். நெருப்பும் நீரும் மும்முலே நினைத்து கூற வல்லாரேல் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே. காட்டில் குளத்தில் போய் குளிச்சுட்டு ஒரு யாகத்தை வளர்த்தி போடுறதால நீ கடவுளை அடைய முடியாதுப்பா. அந்த நீரும் நெருப்பும் உனக்குள்ளவே இருக்குது. நீ ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமற்ற சோதி உனக்குள்ளவே அந்த கடவுள் என்ற சோதி தோன்றுமே, அதை நீ பார்க்கலாமே அப்படின்றாரு. இதை மாதிரி பல மகான்கள் பல விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம உணராம எதையோ தேடிக்கின்னு உண்மை தெரியாம தேடி அலையறதால நம்மளும் கெட்டு அடுத்தவனையும் கெடுக்கிறோம். அதனால சொல்றாரு, இந்த உலகத்தை பார்த்து வாழும்போது எப்படிடா நீ வாழுவ அப்படின்னு. ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் ஆறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோன்றாரு. காட்டில் ஒரு வேங்கையை பிடிக்கணும்னா ஒரு கூண்டு அடிக்கணும். அந்த கூண்டுக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டியை விடணும். அந்த ஆட்டுக்குட்டி கத்துச்சுன்னா அந்த வேங்கை காட்டுக்குள்ளேருந்து வரும் ஆடை பிடிக்கிறதுக்கு. ஆனால் ஆடை பிடிக்க வந்த வேங்கை கூண்டுக்குள்ளே அகப்பட்டு மாட்டிக்கும். அந்த மாதிரி நீ மாட்டிக்க கூடாதுடா இந்த உலகத்தில். மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ. அப்போது இந்த உலகம்ன்றது ஒரு அழகான மாடு மாதிரி. அதை காட்டி நீ அறிவை மயக்கிடலாமா? மயக்கக்கூடாது, நான் மயங்கவும் கூடாது. அதனால கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா, நல்ல வழியை காட்டி மதம் என்ற மனம் என்ற யானையை கொன்ற இறைவா, நீ எனக்கு வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேணுமே. என்னை நான் எப்படி வாழணுன்றது நீ தாயா முடிவு பண்ணணும். நீ என்ன இந்த நல்ல வீடு, நான் உண்மையான வாழ வேண்டிய வீடை எனக்கு காட்டு. இப்போ நான் வாழ்ந்துக்கின இருக்கிற வீடு உண்மையான வீடு இல்லை அப்படின்றதுக்காக இதெல்லாம் நமக்கு இந்த அறிவுரைகள்லாம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டு நம்ம நல்ல ஞான மார்க்கத்தை நல்ல குருவை நாடி போலியான விஷயத்தில் போய் சேர்ந்து பாழாகாம உண்மையான ஞானத்தை தேடி அலைஞ்சி அதை அடையும் போது உன் மனமும் நிம்மதி, நீ இறைவனையும் சேரலாம். இதுகெல்லாம் தான் இங்கே வழி சொல்லுங்க. பிரம்மசூத்திர குழுவில் அதெல்லாம் வழி சொல்லிங்கிறோம். பிரம்மசூத்திர குழுவில் ஜாதி மதம் குலம் கோத்திரம் எதுவும் கிடையாது. நல்ல மனசு உள்ளவன் நல்ல மனிதனாக இருக்கணும், அது மட்டும்தான் இங்கே தேடுறோம். அதை தான் இங்கே சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். வரவங்களுக்கும் அதை தான் நம்ம சொல்கிறோம். நீங்களும் இப்படி இருக்கணும், எந்த ஜாதி மதத்துக்கும் நீங்கள் அடிமையாகக்கூடாது அப்படின்னு சொல்லின்னுக்குறோம். அதனால் இனிமேல் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியாவது போகட்டும். இனிமேல் வாழற வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையும் இறைவனுடைய நினைப்பையும் வச்சு வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அமைதியாகவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம். வேகம், விவேகம், அமைதி, இதுக்கு என்ன மீனிங்? வேகம், விவேகம், அமைதி. வேகம் எல்லாருக்கிட்டையும் இருக்குமா, விவேகம் எல்லாருக்கிட்டையும் இருக்காது. ஒரு வாலிப வயசு, எவ்வளோ புத்தி சொன்னாலும் அந்த மனசால் அதை கேட்கவே முடியாது. அப்பா சொல்வார், என்ன ஏதாவது தப்புடா, நல்லா படிடா, உன்னை எப்பாடு போட்டாலும் நான் படிக்க வச்சிடறேன் அப்படின்னு அப்பா சொல்லுவார். புள்ள கேட்பான்? புள்ள கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? அவங்கிட்ட அறிவு கம்மியாகுது, வேகம் அதிகமாகுது. அப்போ அந்த வேகத்தால் அந்த பையனுக்கு ஏதாவது பிரயோஜனம் வருமானா? எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் அதே புள்ள ஒரு நாள் அப்பனா மாறுவான். இவங்க அப்பன் சொன்ன கதையை அதே பையன் அவங்க பிள்ளைக்கும் சொல்லுவான்.
அப்போ இதெல்லாம் எப்படி இருக்குது? ஊருக்கு உபதேசமாக இருக்குதே தவிர தான் வாழ்க்கையில் அதை யாரும் கற்றுக்கிட்டே இல்லை. காரணம் என்ன? எல்லாம் வேகத்தில் இருக்கிறாங்களே தவிர யாருக்கும் விவேகம் இல்லை. விவேகம் இருந்தால் மட்டுமே ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். வெறும் வேகத்தால் அதை சாதிக்க முடியாது. வேகம் வேணும். என்ன எங்கே வேணும்? டயரில் இருக்கிற காற்று மாதிரி வேணும். எங்கே இருக்கணுமோ அங்கே அது வேணும். காற்றே இல்லாமல் பயணம் பண்ண முடியுமா? வண்டியில் எல்லா பொருளும் இருக்குது, காற்று இல்லைன்னா வண்டி ஓடுமா? ஓடாது. அப்போது அதை போல் தேவையான அளவுக்கு வேகத்தை வச்சுக்கின்னு அதை விட அதிகமாக விவேகத்தை கை கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எது அதிகமாக இருக்கணுமோ அது அதிகமாக இருக்கணும். பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் தான், துரியோதனன் 100 பேர். ஆனால் யார் ஜெயிச்சா? 100 ஜெயிச்சுதா 5 ஜெயிச்சுதா? 5 தானே ஜெயிச்சது. அப்போ இங்கே எதுக்கு முக்கியம்? ஆள் பணமோ அம்பானியோ இங்கே பெரிய விஷயமே இல்லை. நீ யார் கூட இருக்கிறன்னு தான் விஷயம். 100 பேர் இருந்தான், யார் கூட இருந்தான்? சகுனி கூட இருந்தான், அதனால 100 பேரும் செத்தான். 5 பேர் தான் இருந்தான், யார் கூட இருந்தான்? ஆண்டவன் கூட இருந்தான். நாம கூட இன்னைக்கு ஆண்டவன் கூட வரோம். உன் வேகமும் விவேகமும் யார் கூட இருந்தால் உனக்கு கை கொடுமோ அங்கே இருக்கணும். அதுக்கு தான் திருவள்ளுவர் சொன்னார், எல்லாரும் கூட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணாத. யாருக்கிட்டேருந்து நீ விலகி இருக்கணுமோ அங்கே விலகி இருக்கணும், யாருக்கிட்ட சேரணுமோ அங்கே சேர்ந்துருக்கணும். இந்த அறிவு இல்லாமல் யார் கூட சேரக்கூடாது அவங்க கூட போய் சேர்ந்து, யார் கூட சேரணுமோ அவங்க கூட இருந்து பிரிஞ்சனா கர்ணனோட வாழ்க்கை நீ உதாரணமாக எடுத்துக்கோ. அவன் நல்லவன் தான், அவனை மாதிரி தர்மவான் யாரும் இல்லை. ஆனால் சேர்ந்த இடம் தப்பாக போச்சே. சேர்ந்த இடம் சரியில்லை சாமி. அப்போது சேரியிடம் அறிந்து சேருன்னு பெரியவங்க சொன்னது சும்மா இல்லை. உன் வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்தினால் நம்ம வாழ்க்கையும் நாளைக்கு சிறப்பாக இருக்கும். சரிங்களா?